வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்சியை கவிழ்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சூளுரை. ஒற்றை ஆட்சி அரசியலமைப்பையே இலங்கை தமிழரசு கட்சி கோருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள். நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்பு. அம்பாறை நிந்தவூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளர் தெரிவு ஒத்திவைப்பு. மட்டக்களப்பு போரதீவு பற்றில் தொல்பொருள் திணைக்களத்தினால் பெயர் பலகை நடுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. மத்திய வியட்நாமில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 40 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. ஆட்சியை கவிழ்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆட்சியை கவிழ்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் இடம்பெற்ற பொது எதிரணியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் ஒன்று கூடவில்லை. மாறாக மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மீது நடவடிக்கை நோக்கில் ஒன்று கூடியுள்ளோம். மக்களின் தேவைப்பாடுகளுக்காக தலைமைத்துவம் வழங்க தயார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எந்த இடத்திற்கும் செல்ல தயார். பல போலியான வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. IMF-ஐ விரட்டி அடிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். இன்று தேவையற்ற வரி விதிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தமக்கு தேவைப்பட்டவர்களுக்கு சலுகை வழங்குவதற்காகவே வறிய மக்கள் மீது வரி சுமத்தப்படுகிறது. தொழில் வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் துறைமுகத்தில் நங்கூரமிட்டு வைப்பதற்காக கப்பல் நிர்மாணிக்கப்படுவதில்லை. அது ஆழ்கடலில் பயணித்தாக வேண்டும். புயல் வரும், சவால்களும் வரும். ஜனாதிபதி அவர்களே, கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்பதை உங்கள் அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகின்றோம். அதற்காகவே மக்கள் சக்தி கட்டியெழுப்பப்படுகின்றது. எனவே ஆட்சியை கவிழ்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஸ்ரீலங்கா நிதஹஸ் பக்ஷ வெலவத்தையிலிருந்து கூரை மீது ஏறி நுகைக்குடையை பாருங்கள். மக்களால் நுகைக்குடை நிரம்பியுள்ளதாக பிவிதுரை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசாங்கமும் இன்றைய பேரணியை கண்டு அஞ்சியதை போன்று அஞ்சியதில்லை. தங்களுக்கும் இன்னும் மக்கள் உள்ளனர் என்பதை காட்டவே நேற்று தங்காலையில் அரசாங்கம் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கை போலீசாரும் இன்று எங்களுடனேயே உள்ளனர். நீங்கள் எங்களுக்காக கைகளை தட்டவில்லை என்பதற்காக நாங்கள் உங்கள் மீது கோபமில்லை. எங்களுக்கு இடையூறு வழங்கினாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்கள் மீது கோபமில்லை. இந்த அரசாங்கம் ஏன் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு பயம்? எதிர்க்கட்சிகள் அனைத்தும் வெவ்வேறாக பிரிந்திருந்தனர். 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை பிரச்சனையின்றி முன்னெடுத்து செல்லலாம் என நினைத்தார்கள். ஆனால் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது. நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து விட்டோம். இந்த கூட்டம் தான் தற்போதைய அரசாங்கத்தின் முடிவுக்கான முதலாவது படியாகும். பல கட்சிகளை ஒன்றிணைத்து இன்று மேடைக்கு ஏறியுள்ளோம். இன்னும் சில கட்சிகள் எங்களோடு ஒன்றிணைய உள்ளனர். கட்சிகளின் தலைவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் கிராமங்களில் உள்ள எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து விட்டனர். போதைப் பொருள்காரர்களை பாதுகாக்கவே கூட்டம் நடைபெறுவதாக ஜனாதிபதி சொல்கிறார். ஜனாதிபதி அவர்களே, உங்களின் பொய்யான வாக்குறுதிகளை கண்டு மக்கள் ஏமாற்றமடைந்த காலம் நிறைவடைந்து விட்டது. திருடர்களை பாதுகாக்கவே நாங்கள் கூட்டம் நடத்துவதாக அரசாங்கம் கூறுகிறது. என்ன கூறுகிறார்கள் இவர்கள்? இப்போது நீதிமன்றத்தை அவமதிக்கும் பலர் எங்களது அரசாங்கத்தின் காலத்தில் சிறைச்சாலைக்கு செல்ல நேரிடும். தற்போது உண்மையான திருடர்கள் இருந்தால் அவர்களை தண்டியுங்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் உங்களது பொய்களை மறைக்க எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துவதை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மைந்தவின் டாலர் உகண்டாவில் இருப்பதாக இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தெரிவித்தனர். ஆனால் இன்னும் அதை நாட்டுக்கு கொண்டு வரவில்லை. நாமல் ராஜபக்சவின் 19 லெம்போகினி தொடர்பிலும் கதைத்தார்கள். ஆனால் இன்று அது பொய்யென நிரூபணமாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தியதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்குமாறு கோருகிறேன். அதே போல ஆட்சியை பிடிப்பதற்காக நாட்டு மக்களை ஏமாற்றியதற்காக அரசாங்கம் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றையாட்சி அரசியலமைப்பையே இலங்கை தமிழரசு கட்சி கோருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார்.
தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியை கைவிட்டதாக கூறிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பையே தான் தற்போது அந்த கட்சி வலியுறுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோகச் செயலாகும் என கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் நிராகரித்து தமிழரசு கட்சியை கைவிட்டதாக அதனுடைய தலைவர் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக சுட்டிக்காட்டி கொண்டு வருகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் அந்த கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் நிறைவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இந்த தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுவும் அதனுடைய தலைவரின் செயலாளரும் அனுரகுமார திசாநாயக்கு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட எப்போ கைவிடப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை அனுரகுமார திசாநாயக்க நிறைவேற்ற வேண்டும் என்றதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு திரும்ப ஆரம்பத்தில் இருந்து எதையும் செய்ய தேவையில்லை, விட்ட இடத்துல இருந்து முடிவுக்கு கொண்டு வரதுதான் தேவை என்றா பேச தேவையில்லை, அது சம்பந்தமாக திரும்ப பேச தேவையில்லை என்ற கருத்தை கூட அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் கேட்கிற ஒவ்வொரு முறையும் எத்தனையோ பேட்டிகளில் வந்து அந்த ஏக்கிய ராஜ்யவை நாங்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம் என்று சொன்ன இடத்துல அவர் இருக்கிற அந்த கூட்டத்திலே இந்த ஏக்கிய ராஜ்யவை தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதாக தமிழ் அரசு கட்சியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளரும் அதனுடைய செயலாளரும் வந்து அறிவிச்சிருக்கிற இடத்துல தமிழரசு கட்சியுடைய தலைவர் உட்பட தமிழரசு கட்சியுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுக்கு செய்ய போகின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். 10 வருஷத்துக்கு முதலே தமிழ் மக்கள் நிராகரித்த, அதுவும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததில் ஒரு பெரிய பங்காளியாக சுமந்திரன் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவரை திட்டமிட்ட வகையில வந்து தோக்கடிக்க வேண்டும் என்று போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவரை அடியோட நிராகரித்த மக்கள் இன்றைக்கு வந்து பின்கதவாடு தோத்து போன ஒரு செயலாளரும் தேர்தலில் போட்டி போட முடியாத ஒரு தலைவரும் அந்த அவர்களுடைய இந்த ஒற்றையாட்சியை நேசிக்கின்ற செயலுக்கு மாறாக வாக்கை கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பலத்தை பயன்படுத்தி மக்கள் வழங்கிய ஆணைக்கு நேர்மாறாக ஒற்றையாட்சியை மக்கள் மீது திணிக்கிறதுக்குரிய மாபெரும் சதி முயற்சி தான் இந்த நடவடிக்கையாக இருக்கிறதாக நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை அனுரகுமார திசாநாயக்க கொண்டு நிறைவேற்றுவோம் என்ற காரணத்துக்காகத்தான் தமிழ் கட்சிகளோட ஏற்கனவே ஆரம்பித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வந்து முறிச்சவை. காணிகளை விடுவிப்பது அரசின் பொறுப்பு என நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக காணிகளை விடுவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்களுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார். உச்சமான பயன்பாட்டிற்காக காணிகளை விடுவிக்க வேண்டும். இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே காணிகள் வெவ்வேறு அரச திணைக்களங்களாலும் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு உற்பத்தி பொருளாதாரத்துக்கு பங்களிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த காணிகளை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உடனடியாக விடுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே போல பெருந்தொகையான மக்கள், சொந்த காணி இல்லாத பெருமளவான மக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகிறார்கள். ஆகவே காணியற்ற மக்களுக்கு காணி ஒதுக்கீடு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த நீண்ட கால சிவில் நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய மிக அதிக எண்ணிக்கையான குளங்கள்
பாவிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குளங்களை, நீர்ப்பாசன குளங்களை புனரமைத்து இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்துக்கு அந்த மக்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்திலே இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் குறிப்பிடத்தக்க அளவு நிதி ஒதுக்கீடு கிராமிய அபிவிருத்திக்காக செய்யப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே கிராமிய அபிவிருத்தியில் பிரதான பங்குதாரராக உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் இருப்பதனால் ஒதுக்கீடுகளை அரசியல் பேதமின்றி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தில் சுதேச மருத்துவமனைகளில் சிற்றூழியர்களின் வெற்றிடம் காணப்படுவதால் அவற்றை நிவர்த்தி செய்து சுதேச மருத்துவத்துறையை வினைத்திறனாக இயங்க செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். 9 மூலிகை தோட்டங்கள் வடமாகாண எல்லைக்குள் காணப்படுகின்றன. மேற்படி மூலிகை தோட்டங்களின் ஊடாக வடமாகாணத்தின் 45% மூலிகை தேவை தீர்க்கப்படுவதாக வடமாகாண சுதேச மருத்துவ திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இருப்பினும் முல்லைத்தீவில் உள்ள மூலிகை தோட்டம் தற்போது பராமரிப்பின்றி காடு பற்றி கால்நடைகள் நடமாடும் வகையில் காணப்படுகின்றது. இதைப்போல பெரும்பாலான ஏனைய மூலிகை தோட்டங்களிலும் முழுமையான விளைச்சலை பெற இயலாதுள்ளது. இதற்கான மூல காரணம் மேற்படி மூலிகை தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆளணி பற்றாக்குறை. தயவு செய்து வடமாகாண சுதேச மருத்துவத்துறையில் தற்போதுள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளணிக்கு அமைவாக மருத்துவமனைகளில் உள்ள சிற்றூழியர்களின் வெற்றிடம் பெருமளவில் காணப்படும். மாந்திரித்துமா பிரச்சனை கெட்டிக்கரன் கரு மாந்திரித்துமா இன்னும் ஒரு 20 செகண்ட். தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஊழியர் நியமனங்களையோ அல்லது மருத்துவமனைகளுடன் இணைந்திருக்கும் மூலிகை தோட்டங்களை பராமரிக்கும் வகையில் சுதேச மருத்துவமனைகளுக்கான சிற்றூழியர் நியமனங்களையோ வழங்கினால் அவ்வகையான நியமனங்கள் சுதேச மருத்துவ சேவை வழங்கலின் தர மேம்பாட்டுக்கு வலு சேர்ப்பதோடு மூலிகை தோட்டங்களையும் வினைத்திறனாக பராமரிக்க அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற பின்னர் வடக்கு கிழக்கில் தொழிற்துறைகளை அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சி எடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற காங்கேசன்துறை பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலயமாக மாற்றி அதனை நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவித்து அந்த ஒரு வர்த்தக நிலையமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள். கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை அங்கே ஒரு வர்த்தக நகரமாக மாற்றியமைக்கிற முயற்சிகள். அதே போன்று பரந்தன் பகுதியிலே காணப்படுகின்ற குடிஞ்சாத்தீவு உப்பளத்தினுடைய உற்பத்தி முயற்சிகள். முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாங்குள பகுதியில் அமைக்கப்பட இருக்கின்ற கைத்தொழில் பேட்டைகள், ஒட்டு சுட்டானுடைய ஓட்டு தொழிற்சாலைகள் போன்ற மற்ற மீள நிர்வகித்தல் மற்றும் புதிய புதிய வலயங்களை உருவாக்குதல் ஊடாக இந்த வடக்கு மாகாணத்திலே அதிக அபிவிருத்தியும் தொழில் முனைவோரையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம். மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்று வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றன. எதிர்வரும் 27ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள மாவீரர் நாளை முன்னிட்டு முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலம் இல்லத்தில் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. 4 மாவீரர்களை இந்த மண்ணுக்காக கொடுத்த பெற்றோர் ஒருவரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து மாவீரர்களுக்கான சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதில் தேராவில் மாவீரர் துயிலமில்ல பணிக்குழு நிர்வாகத்தினர், மாவீரர்களின் பெற்றோர்கள், மாவீரர்களின் உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். இம்முறையும் வழமை போன்று மாவீரர் நாள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெறும் எனவும் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் பணிக்குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தேசிய மாவீரர் நாள் 2025 ஆம் ஆண்டிற்கான
மாவீரர் வாரம் என்று ஆரம்பமாகி இருக்கின்றது. எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர்களுடைய அந்த நினைவு கூறுகின்ற நிகழ்வு சரியான நிகழ்ச்சி நிலைக்கேற்ற மாதிரி எங்களுடைய துயிலும் இல்லத்திலே நடைபெறும். மாவீரர்களுடைய பெற்றோர்கள், உறுத்துடையோர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள் அனைவரும் எவ்விதமான சஞ்சலமுமின்றி இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளலாம் என்பதனை அறிய தருகிறோம். மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்தாலும் எங்களுடைய துயிலும் இல்லம் இன்று வரையும் விடுவிக்கப்படவில்லை. கடந்த மாதங்களிலே நாங்கள் இதற்கான விண்ணப்பங்களையும் விடுத்திருந்தோம். ஆனால் இம்முறை நாங்கள் இவ்விடத்திலே நினைவேந்தல்களை எங்களுடைய பெற்றோர்கள் செய்வதற்கான வேண்டுதல்களையும் இலங்கையினுடைய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வடமாகாண ஆளுநர், தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருந்தோம். இதுவரைக்கும் எங்களுக்கு விதமான ஒரு நல்லெண்ண சமிக்கைகளும் கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் மீண்டும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியிலே தான் இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மாவீரர்களை நினைவு கூர்ந்து முல்லைத்தீவு கடற்கரையில் ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி மாவீரர் எழுச்சி வாரம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாவீரர்களின் உரித்துடையோர்கள், ஏற்பாட்டுக் குழுவினர், முன்னாள் போராளிகள், மக்கள் என பலரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வேலணை சாட்டி மாவீரர் துயிலும் இல்லத்தில் இடம்பெற்றது. தீவகன் நிவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலும் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நாளை காலை 9:30 மணியளவில் தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு ஊர்காவல்துறை பிரதேச சபை பொது விளையாட்டரங்கின் திறந்த வெளியரங்கில் இடம்பெற உள்ளது. மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் மாணவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இறந்தவர்களுக்காக அழுதவர்கள் மத்தியில் அழுதவர்களுக்காக இறக்க துணிந்தவர்கள்தான் இந்த மாவீரர்கள். 1973களில் அப்போதைய நிலைகளில், அப்போதைய சூழ்நிலைகளில் விகிதாசார முறையினூடாக பல்கலைக்கழக தெரிவு வந்து இடம்பெற்றது. அந்த பல்கலைக்கழக தெரிவு நிறைய தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருவதை தடை செய்வதாக இருந்தது. இதனால்தான் அந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டம் ஆயுத வழி போராட்டமாக வலுப்பெற்றது. அவர்கள் இந்த தேசத்துக்காகவும் இந்த மண்ணில் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கின்றார்கள். மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதில் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் என பலரும் பங்கேற்று சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் மாவீரர் துயிலுமில்ல முன்றலில் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்களான சி மயூரன், சி பிரபாகரன் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தில் இராணுவ முகாம் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி சுப்பர்மடம் பகுதியில் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு குருதி கொடையளிக்கும் நிகழ்வு இன்று காலை 9 மணியளவில் சுப்பர்மடம் பொது மண்டபத்தில் இடம்பெற்றது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் இரத்த தான முகாமில் பங்கேற்றனர். மாவீரர் வாரத்தின் தொடக்க நாளான இன்று மாவீரர் நினைவேந்தல் கொட்டகை அமைக்கப்பட்டு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளும் இடம்பெற்றது. ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி போல், டக்ளஸ் போல் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் இன்றைய மாதாந்த அமர்வில் தவிசாளர் சண்முகநாதன் ஜெயந்தன் தலைமையில்
யுத்தத்தின் போது உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் விதமாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன வணக்கத்துடன் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இறுதி அஞ்சலி நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்களும் இணைந்திருந்தனர். சபை அமர்வு இடம்பெறும் போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் 2 சபையில் இருந்து வெளியேறியதால் அவர்கள் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கவில்லை. யாழ்ப்பாணம் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. சபையின் ஏற்பாட்டில் மானிப்பாய் நகர் முழுவதும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டதுடன் சபை அலுவலகம் முன்பாக விசேடமாக அமைக்கப்பட்ட வளாகத்தில் அஞ்சலி இடம்பெற்றது. அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து ஏற்றிய தீபங்களுடன் சபைக்கு பிரசன்னமான உறுப்பினர்கள் அங்கும் அஞ்சலி செலுத்தினர். சபையில் உள்ள 28 உறுப்பினர்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த 2 தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த 1 அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கவில்லை. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். வாழ்வை அர்ப்பணித்து இந்த மண்ணின் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய உலக வரலாற்றில் மிக உன்னதமான ஒரு இனமாக எங்கள் இனம் பார்க்கப்படுகிறது. எங்களுடைய இனத்தை பற்றி யாரும் பேசுகிறார்கள், ஈழத்தமிழர்கள் பற்றி உலகத்திலே எழுதப்படுகிறது என்றால் அதற்கு முன்னாலே ஒவ்வொரு மாவீரர்களுடைய பெயர்களும் ஒவ்வொரு மாவீரர்களுடைய உயிர் தியாகமும் உன்னதமானதாக பதிக்கப்படுகிறது. நாங்கள் வெறுமனே ஏமாற்றப்பட்ட இனமல்ல, நாங்கள் தோற்று போன இனமல்ல, நாங்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற இனம். எங்களுக்கான வாழ்க்கை பாதை திறக்கப்படுகிறது. அதற்கான காலம் மாறி இருக்கிறது. ஒரு போதை வஸ்து என்பதை புலிகள் இருந்த காலத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோமா? உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறார்கள். அவர்கள் போதைக்கு அடிமையாகவில்லை, அவர்கள் குடிகாரர்களாக இருக்கவில்லை, அவர்கள் புகைக்கவில்லை. சிங்கள மக்கள் நல்லவர்கள், அவர்களிடம் நல்ல எண்ணங்கள் உண்டு. ஆனால் அந்த சிங்கள மக்களை வழிநடத்துகின்ற விமல் ரத்நாயக்கா போன்ற சிங்கள தலைவர்கள் எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்கள் அல்ல. துரோகங்களும் வஞ்சகங்களும் புடைசூழ சிந்தனைகளை சிதறடித்து பயந்து போகும் பதர்கள் நாம் இல்லை, அடங்கி போகும் அடிமைகளும் நாம் இல்லை. நாம் வரலாற்றை எழுதிய வீர விருட்சத்தின் விதைகள் என்று உலகிற்கு உலக்க சொன்னவர்கள், இனம் காத்த தெய்வம் மறவர்கள். மாவீரர் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாள் நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் வவுனியா தோணிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு தீபம் ஏற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் போராளிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மாவீரர் பெற்றோர்கள், மாவீரர் குடும்ப உறவுகளுக்கான மதிப்பளித்தல் நிகழ்வு இன்றைய தினம் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள், மாவீரர்களின் பெற்றோர்கள், குடும்ப உறவுகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர்களுடைய ஆதரவோடு இந்த அனுரகுமார் அரசாங்கம் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 19ஆம் தேதி நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பிலே இந்த 70 ஆண்டு கால தமிழர்களுடைய சமஸ்தி கோரிக்கையை கைவிட்டு, வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு, சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு, பௌத்தம் அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரும் அநியாயம். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரும் அநீதி. இந்த ஒற்றையாட்சி நிராகரிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் மாவீரர்களுடைய அம்மாக்கள்,
மாவீரர்களுடைய அப்பாக்கள். ஆனால் ஒற்றையாட்சி எங்கள் மீது திணிக்கப்பட்டு ஒற்றையாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் ஒற்றையாட்சியை எதிர்த்து போராடியவர்கள் சமூக விரோதிகள் என்று ஸ்ரீலங்காவினுடைய வரலாறு எழுதும். மாவீரர் வாரத்தின் முதல் நாளான இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து. ரவிகரன் கொழும்பில் அஞ்சலி செலுத்தினார். மாவீரர் துயிலும் இல்லத்தினை தாங்கிய உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். மீண்டும் ராஜபக்சர்களால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மீண்டும் ராஜபக்சர்களால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது எனவும் தமிழர்களின் வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாச அவர்களுக்கு எதிராக செயற்படுவதாகவும் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்துள்ள பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டையில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நாடு மிக அமைதியாக சென்று கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே கடந்த காலங்களில் இந்த நாட்டை நாசமாக்கிய நாசகார நாதாரிகளாகிய ராஜபக்ச குடும்பம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே இந்த நுகேகொடை நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஜனநாயக நாட்டில் யாருக்கும் எதுவும் பேசலாம். அதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம். இவ்வாறான நிலையிலே நாமல் போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட கழுத்திலே போட்டுக்கும் துண்டை கட்டிக்கொண்டு தொங்கவும் நாமல். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்களை முட்டி மோதிவிட்டு நீங்கள் தேர்தலிலே ஆட்சி அமைக்கலாம் என்று ஆசைப்படாதீர்கள். திருகோணமலையிலே சென்று நீங்கள் பல பிரச்சனைகள் செய்கின்றீர்கள். ஆனால் சிங்கள மக்கள் உங்களை ஒதுக்கி உதைத்து விரட்டினார்கள். கடந்த காலங்களிலே 69 லட்சம் வாக்குகளை கோட்டாவுக்கு வழங்கிய அதே மக்கள், அதே சிங்கள மக்கள் உங்களை தூக்கி எறிந்து வெறும் 3 லட்சம் வாக்குகளை உங்களுக்கு வழங்கினார்கள். ஆகவே உங்களுடைய நிலை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனைக்கு வராதீர்கள். தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை ஜனாதிபதி ஒதுக்கி இருக்கின்றார் திரைசேரி மூலமாக. எனவே நாங்கள் அந்த ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லுகின்றோம். இதுவரை திரைசேரியூடாக பட்ஜெட்டில் 200 ரூபாயோ 100 ரூபாயோ தொழிலாளர்களுக்காக சம்பளம் உயர்த்தது கிடையாது. தமிழ் தொழிலாளர்களுக்கு அதற்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டிலே 10,000 ரூபாய் அரச உத்தியோகருக்கு அதிகரிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள். இதன் காரணம் என்ன? 94க்கு அதிகமான வீதம் பெரும்பான்மை சமூகம் இருப்பதால். எனவே நீங்கள் தான் இனவாதத்தை ஆரம்பிக்கின்றீர்கள். அது ஒருபோதும் நன்மை பயக்காது, உங்களை அழித்துவிடும். உங்களை போன்ற கேவலமான திருட்டுத்தனமான போலித்தனமான அரசியல் செய்பவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள், மேலும் எறியப்படுவார்கள் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. சஜித்தை காணவில்லை. கேவலம் கொழும்பிலே பிறந்தேன் கொழும்பிலே வளர்ந்தேன் என்றார். சஜித் பிரேமதாசாவின் தகப்பனாருக்கு 89ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே 2.5 லட்சம் வாக்குகளை வெற்றி பெற்றார். அவருக்கு வாக்கு கிடைத்த நூறலியால் 1 லட்சமும் கொழும்பு மத்திய தொகுதியிலே 1.5 லட்சம் வாக்கும் பெற்றார். இங்கே தமிழ் முஸ்லிம் வாக்குகளால் தான் அன்று ஜனாதிபதி ஆகினார் ரணசிங்க. ஆனால் இன்று ரணசிங்க பிரேமதாசாவின் மகன் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றார். ரணில் விக்ரமசிங்கையும் அதே போல்தான். நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக மன்னார் அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தெரிவித்துள்ளார். நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை மன்னார் அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். குறித்த காற்றழுத்த தாளமுக்கம் தொடர்ந்து 23, 24, 25ஆம் திகதிகளில் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியை சென்றடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் இதுவரையில் குறைந்தளவு மழை உச்சியை பெற்ற வண்ணம் காணப்படுகின்றது. எனினும் குறிப்பிட்ட சில பிரதேசங்களில் அதிகளவான மழை பதிவாகப்பட்டுள்ளது. எனினும் இந்த மழை உச்சி காரணமாக இதுவரையில் மாவட்டத்தில் எந்த அனர்த்த பாதிப்புகளும் அறிக்கையிடப்படவில்லை. வெள்ள அனர்த்தங்களை குறைப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பிரதேச சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் ஏனைய திணைக்களங்களின் ஊடாக வடிகான்கள், கழிவாயு வாய்க்கால்கள், இயற்கை நீரோடைகளின் மூலம் துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது.
இதன் மூலம் வெள்ள நீர் இலகுவாக கடலை சென்றடையக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காப்பது இதர பரீட்சையின் போது மாணவர்களுக்கு எந்த ஒரு அனர்த்த நிலைமைகளும் இதுவரை ஏற்படவில்லை. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வலய கல்வி பணிப்பாளர்களுடன் நேரடியாக தொடர்பு இருப்பதன் மூலம் உடனுக்குடன் அந்த விடயங்களை அறிந்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. கட்டுக்கரை குளத்தில் 9.4 அடி நீர்மட்டமே காணப்படுகின்றது. வான் பாய்வதற்கு 11.56 அடி அளவில் புறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மட்டுமே வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. சிறிய நீர்க்குளங்களில் நீர்மட்டங்கள் 50 வீதத்திலும் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது. நாளைய தினம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாளமுக்கம் 23, 24, 25 கால பகுதிகளில் வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காலப்பகுதியில் அந்த காற்றழுத்த தாளமுக்கம் காற்று சுழற்சியாகவும் மாற்றமடையும் என எதிர்கூறப்படுகின்றது. இதன் அடிப்படை அந்த 23, 24, 25 கால பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் 100 மில்லிமீட்டர் கூடுதலான மழை வீழ்ச்சி பெறும் எனவும் அந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்கள் அனைவரும் மிகவும் அவதானத்துடனும் வளிமண்டல திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் காற்றின் வேகம் மிகவும் உயர்வாக இருப்பதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கடற்தொழில் ஈடுபடுகின்ற கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய இந்த அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு மீன்தொழி தொழில்களில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் கடற்கரை ஓர பிரதேசங்கள், அதாவது தாழ்நில பிரதேசங்கள் இந்த காற்றின் காரணமாக வெள்ள அனர்த்தங்களுக்கு உள்ளாக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எனவே கடற்கரை ஓரத்தில் வாழுகின்ற மக்கள் இந்த கடல் வெள்ளம் தொடர்பாகவும் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆபத்தான மரங்கள் மற்றும் ஆபத்தான கட்டிடங்கள் கீழ் வாழ்கின்ற மக்கள் இது மிகவும் அவதானத்தை செலுத்தி அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அத்தோடு இந்த காலப்பகுதியில் மின்னல் மற்றும் இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் கூறப்படுகின்றன. எனவே அந்த அனர்த்தங்களில் இருந்தும் தங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அனர்த்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அனர்த்தம் தொடர்பாக ஏதாவது தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அதன் மூலம் அவர்களுக்குரிய அனர்த்த நிவாரண அனர்த்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. வெள்ளம் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்கள் இடம்பெயர்ந்த பாதுகாப்பு மையங்களை இலவாக சென்றடைந்து அவர்களுக்குரிய தேவைகளை பிரதேச செயலாளர் மற்றும் கிராம அலுவலர்கள் ஊடாக வழங்குவதற்கும் தயார் நிலையில் காணப்படுகின்றன. காற்றழுத்த தாளமுக்கம் மற்றும் வெள்ளத்தால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் தொடர்பாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அதன் அடிப்படை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தொடர்பு இலக்கமான 02321171117 என்ற இலக்கம் அல்லது 0232250 என்ற இலக்கங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உதவி பணிப்பாளரின் கையடக்க தொலைபேசியான 0772320 என்ற தொடர்பு இலக்கத்திலும் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த அனர்த்தம் தொடர்பான தகவல்களை வழங்க முடியும். திருகோணமலை ஸ்ரீனிவாசபுரம் வீதியானது சிறும் சகதியுமாக காணப்படுவதால் கிராம மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம் வீதியானது தற்போது பெய்து வரும் மழையினால் சேறும் சகதியுமாக காணப்படுகின்றது. இவ்வீதி ஊடாக பிரயாணம் செய்யும் பாதசாரிகள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். பள்ளி குடியிருப்பு, சின்னக்குளம், இத்திக்குளம், பாட்டாளிபுரம், தோப்பூர், தங்கப்புரம் போன்ற கிராம மக்கள் இவ்வீதியை நாளாந்தம் பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வீதியை புனரமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை நிந்தவூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளர் தெரிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை நிந்தவூர் பிரதேச சபை புதிய தவிசாளர் தெரிவு கோரம் இன்மையால் ஒத்திவைக்கப்பட்டது. நிந்தவூர் பிரதேச சபையின் புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று காலை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. சபையில் கோரம் இன்மை காரணமாக சபை அமர்வை கூட்ட முடியாத நிலை ஏற்பட்டு தவிசாளர் தெரிவு புரிதொரு தினத்திற்கு மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ஊர் பிரதேச சபையின் உறுப்பினரான ஆதம்பாவா அஸ்வர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் வகித்த தவிசாளர் பதவி வரதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மேஃபீல்ட் தோட்ட தொழிலாளர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளனர். மேஃபீல்ட் தோட்ட நிர்வாகத்தின் கெடுபிடியால் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட மேஃபீல்ட் தோட்ட தொழிலாளர்கள் கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமையில் 17 கோரிக்கைகளை முன்வைத்து தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொட்டகலை தோட்ட நிர்வாகத்திற்குட்பட்ட மேஃபீல்ட் தோட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய பெண் தொழிலாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு தோட்ட நிர்வாகத்தினால் ஆம்புலன்ஸ் வண்டி சேவை வழங்கவில்லை என கோரி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேஃபீல்ட் தோட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்தனர். இதனையடுத்து தோட்ட தொழிலாளர்களால் 17 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் திகதி எங்களுடைய தொழிற்சங்க சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது. தோட்ட தலைவர்கள் மத்தியில் நாங்கள் சென்று அந்த இடத்தில் சரியான தீர்வு கிடைக்கும் இடத்தில் நாங்கள் அங்கு எங்களுடைய இந்த போராட்டத்தினை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். அப்படி இல்லையாயின் எதிர்காலத்திலும் இந்த போராட்டம் தொடரும். சரியான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் எங்கள் மக்கள் இந்த முன்னேற்றத்தை பயணத்தை நோக்கி செல்வார்கள். மனித உரிமை ஆணைக்குழுவின் சந்திப்பு அந்த இடத்தில் எங்கள் மக்களுடைய தேவைகளை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைகளை நிர்ணயித்து கொடுக்க அரசாங்கத்தால் முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான உத்தரவாத விலைகளை எதிர்பார்த்தாலும் இந்த அரசாங்கத்தால் கடந்த காலத்திலும் போலவே இன்றேனும் கூட இந்த உத்தரவாத விலைகளை நிர்ணயித்துக் கொடுக்க முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான உத்தரவாத விலைகளை எதிர்பார்த்தாலும் இந்த அரசாங்கத்தால் கடந்த காலத்திற் போலவே இன்றேனும் கூட இந்த உத்தரவாத விலைகளை நிர்ணயித்துக் கொடுக்க முடியாமல் போயுள்ளது. வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, வட்டக்காய், நெல் உள்ளிட்ட பல பொருட்பத்திகளுக்கு அரசாங்கத்தால் உத்தரவாத விலைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது. உரமானியமும் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்த பாடில்லை. நாம் பேசும் தருணத்தில் பெரும்போக செய்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உரமானியம் கிடைக்காமையால் விவசாயிகள் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். எனவே இந்த உற்பத்தி நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் சமயத்தில் இந்த உரமானியத்தை பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.